இன்னைக்கு தமிழகத்தில் எங்கே சென்றாலும் கூட காமராஜர் ஐயா கட்டியிருக்கிறாங்க, கொஞ்சம் அதை முன்னாடி கொண்டு போங்க. காமராஜர் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்ற பொழுது தமிழகத்தில் விவசாயம் நடைபெற்றதற்கான எத்தனை லட்சம் ஏக்கர்ல விவசாயம் நடந்ததுனாங்க? 70 லட்சம் ஹெக்டர். 70 லட்சம் ஹெக்டர் நிலத்துல விவசாயம் நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு எத்தனை இடத்துல விவசாயம் நடக்குதுன்னா 46 லட்சம் ஹெக்டர். 46 லட்சம், 24 லட்சம் ஹெக்டர் விவசாய பரப்பளவு சுருங்கி இருக்கிறது. தண்ணீர் இல்லை, பாசன வசதி இல்லை, அதற்கான எந்த முயற்சியும் யாரும் எடுக்கல. எதற்காக? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி 2026 வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது. 50 ஆண்டுகளாக ஆட்சியிலிருந்து தவறு செய்தவர்கள் எப்படிங்க 2026 சரி பண்ண போறாங்க? ஒரு பக்கம் 2050 குடிப்பதற்கான தண்ணி 1/3 பங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும். இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் சுருங்கி இருக்கு. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திற்கும் கூட காவிரி தாய் எட்டி பார்க்கவில்லை. காவிரி தாயை அங்கேயே போட்டு கண்ணீர் சிங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி 2026 ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சீங்கன்னா போதும். விக்கிரவாண்டியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஈரோட்டில் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. எதற்காக நான் இந்த 2 பேர்த்த நான் சொல்றேன் அப்படின்னாங்க, ஈரோட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயகுமார் அவங்க போட்டியிட்டாங்க. நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில எதுவுமே இல்லாம ஆயிரக்கணக்கான மரங்களை வைத்து, லட்சக்கணக்கான மரங்களை வைத்து பாதுகாத்த ஒரு மனிதன் இங்க இருக்கக்கூடிய விஜயகுமார். ஒரு எளிமையினுடைய உருவமாக ஈரோட்டில் வேட்பாளர் அங்க இருந்தார். சி அன்புமணி அவர்கள் எப்படி நம்முடைய மருத்துவர் ஐயா இருக்கிறாங்களோ அதே போல ஒரு குணம். 2016 எளிமையான மனிதர். அவருடைய மனைவி ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார். அதை விட ஒரு பெட்டர் கேண்டிடேட் விக்கிரவாண்டி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. உண்மை சொன்னா there is no better candidate than சி அன்புமணி. அவரையும் தோற்கடிக்க இருக்கின்றார்கள் என்றால் விஜயகுமார் அவர்களும் ஈரோட்டிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார். நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க ஐயா. 2 பேரும் முன்னாடி இருக்கிறனால அண்ணன் பேரும் சி அன்புமணி அண்ணன் பேர் இப்ப பார்த்தாலும் நான் சொல்றேங்க ஐயா. ஒரு நிமிடம் தமிழகத்தினுடைய மக்கள் இதான் பிரச்சனை. 50 ஆண்டுகளாக பிரச்சனையை உருவாக்கியவர்கள் எப்படி சரி செய்வார்கள் என்று ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சா ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடும் ஐயா. ஓட்டு போடக்கூடிய தன்மை மாறிவிடும். இந்த பட்டி அரசியல் தேவையில்லை. 23 அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில் வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஐயா. மக்கள்கிட்ட பணம் கொடுத்தனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்ல, மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள். அதை தமிழகம் வெகு விரைவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. 23 அமைச்சர்கள். இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் வேலை பார்த்தா ஆட்சி யார் நடத்துறது, இது ஆட்சியான். ஆனா எனக்கு 23 அமைச்சர்கள் திமுக விக்கிரவாண்டியில தெரு தெருவாக பட்டியை போட்டு 4 மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தார். அதனால எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது, கல்வி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு, நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு, குடிக்கிற நீர் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குங்க ஐயா. சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா. எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.